மரியாதை இவன் உடம்பு விட்டு போ அப்படின்னு எவ்வளவோ சொல்ல, ஆனா அந்த ஆன்மா போக போக அராஜகம் ரொம்பவே அதிகமாகவும் பண்ண இவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. ஒரு சைடில் இவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்த நம்மளால சரி பண்ண முடியாது அப்படின்னு. உடனே அந்த நைட் டைம்ல என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எல்லாம் ஏரியால தான் இருக்காங்க, அவங்க மூலியமா கோவில் இருக்கிற பூசாரி கிட்ட பேசவும் சொல்றாங்க. ஆனா அந்த கோவில் பூசாரி உடம்புல அடிக்கடி சுடலை மாடனும் வருவாரு. பூசாரி இவருக்கும் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப குமார், கோபி அந்த மூணாவது ஒரு ஃப்ரெண்டு இவங்க எல்லாருமே இருக்கிற அந்த பாழஞ்ச வீட்டுக்கும் பூசாரி கூடவே இன்னும் ஒரு சில நண்பர்களும் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் பூசாரி அவருக்கும் தெளிவா தெரியுது பையன் உடம்புல உண்மையிலேயே ஒரு பெண்ணுடைய ஆன்மா தான் இருக்கு அப்படின்னு. உடனே கோபி அவருடைய தலைமுடி உச்சி முடிய அப்படி இருக்கமா பிடிச்சு, யார் நீ, எதுக்கு இவன் உடம்பு ஆக்கிரமிச்சிருக்க, இவன் உடம்பு விட்டு வெளியில வா, இவன் ஒரு அப்பாவி அப்படின்னு சொல்ல, அப்போ கோபி அவர் உடம்புல இருக்கிற அந்த பெண்ணோட ஆன்மா ரொம்பவே ஆக்ரோஷமா, யாரு இவன் அப்பாவியா, இவன் அப்பாவியா, இவன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா, இவன் அப்பாவியா, அண்டு நான் எங்க அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு அந்த ஆன்மா வழக்கத்தை விட ரொம்ப